ஐபோன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எந்திரிச்சு அவங்க ட்ரீம் என்னன்னு சொல்லுங்க. சார் எனக்கு டாக்டர் ஆகணும் சார். எனக்கு இன்ஜினியர் ஆகணும் சார். சார் எனக்கு ஐபோன் வாங்கணும் சார். இப்பெல்லாம் நிறைய பேருக்கு ஐபோன் வாங்குறதா ட்ரீமாவே இருக்கு. இப்போ வந்து ஒருத்தரால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சு அவர் அந்த ஐபோன் வாங்கினா பிரச்சனை இல்லை. ஆனா இங்க ஒருத்தரோட எக்ஸ்பென்சஸ் அவங்களோட இன்கம் விட அதிகமா இருக்கிறதா பிரச்சனை. இப்போ வந்து ஒருத்தரோட மந்த்லி சேலரி 25K, ஆனா அவர் வாங்க நினைக்கிற போன் 1 லட்சம். அப்புறம் ஒரு சில பேர் ஸ்டேட்டஸ் ஸ்டோரியில எல்லாம் போடுவானுங்க, ஃபைனலி ட்ரீம் அச்சீவ்டுன்னு. சரி, ஏதாச்சும் பெரிய சாதனை பண்ணியிருப்பானாட்டு நம்மளுக்கு காத்திருந்து பார்த்தா ஐபோன் வாங்கியிருப்பான். அதான் அவனுக்கு சாதனை. சரி, அவன் வாங்குறதெல்லாம் ஓகே, ஆனா அந்த வீடியோட பேக்ரவுண்ட்ல அவங்க அம்மா அப்பா பாவமா நின்று இருப்பாங்க. அவங்க மனசுல அவ்வளவு ஓடிட்டு இருக்கும். அந்த ஐபோன் அவன் ரெடி கேஷ் எல்லாம் வாங்கியிருக்க மாட்டான், இஎம்ஐல தான் வாங்கியிருப்பான். அந்த இஎம்ஐ ட்ராப்ல அவன் விழ மாட்டான். அவங்க அப்பா அம்மா சிக்க வச்சுட்டு அவன் அந்த போனை வச்சு ஜாலியா குஜால் பண்ணிருப்பான். இப்போ வந்து நிறைய பேருக்கிட்ட ஐபோன் எதுக்கு வாங்குறேன்னு கேட்டா அது வந்து எனக்கு ஒரு சோசியல் ரெகக்னிஷன் கொடுக்குது. இப்போ வந்து ஒரு கேங்ல ஒருத்தனுக்கு போட்டோ எடுக்கணும் அப்படின்னா அந்த ஐபோன் வச்சிருக்கா தான் எல்லாரும் போய் கேட்பாங்க. என்னதான் இன்னொருத்த அதை விட காஸ்ட்லியா ஒரு போன் வச்சிருந்தாலும் ஐபோன்ல போட்டோ எடுத்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துமே ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. நிறைய பேர் மிரர் செல்ஃபி எடுத்து டிபி வைப்பான். அதுல அவன் ஃபேஸ்ல தெரியாது, அந்த போனை மட்டும் நல்லா காமிச்சு டிபி வச்சிருப்பான். அதாவது ஒரு டிபிங்கிறது எதுக்கு, அந்த ஐடியில இருக்கிறது யாருன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றது. ஆனா இவனுக்கு போனை வச்சு மூஞ்ச மறைச்சு டிபி வச்சுட்டு கேட்டா ஏஸ்தட்டிக்னு பாருங்க. இந்தியால வாங்கப்படுற ஐபோன்ஸ்ல 70% இஎம்ஐல தான் வாங்கப்படுது. அண்ட் இது வாங்குறதுல முக்காவாசி பேர் 15 to 20 வயசுக்குள்ள இருக்க குட்டி குஞ்சான்ஸ் தான். ஐபோன் வச்சிருந்தாலே என்ன எல்லாரும் மரியாதையா பார்ப்பாங்க. அப்படி இல்ல ஒரு மண்ணும் கிடையாது. இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸ் வந்து ஒரு சோசியல் பிரஷர்ல இருக்காங்க. ஒரு கோட் படிச்சேன், most of our desires aren't actually our own, instead we learn what we want by observing others. இதுல இருக்க மாதிரி தான் நமக்கு என்ன வேணும்னு நமக்கு நாமே முடிவு பண்றதை விட மத்தவங்களை பார்த்து தான் நமக்கு என்ன வேணும்னு நம்ம முடிவு பண்றோம். இப்ப இன்ஸ்டால ஸ்க்ரோல் பண்ணும்போது ஐயோ இவன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கான், இவன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கான், இவன் இந்த காரை வச்சிருக்கான், அவன் அந்த காரை வச்சிருக்கான், நம்மளுக்கு வாங்கி ஆகணும். டே முட்டாப்பாலே, அவன்கிட்ட காசு இருக்கு, அவனால அதை அஃபோர்ட் பண்ண முடியும், அவனால வாங்குறான். ஆனா உன்ட்ட நீ இந்த மாதிரி ஷோ ஆஃப் பண்றதால கண்டிப்பா உன்னை பார்த்து வாவ் சூப்பரா இருக்குடா அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவான். ஆனா அந்த ட்ராப்ல சிக்க போறது நீ தான். ஒருத்தன் வந்து உனக்கு ஒரு உதவியும் பண்ண மாட்டான். வாய்க்கிடி கிஃப்ட் அவரை கூட கட்டலாம், ஆனா நட்சத்திர கக்கூஸ் கூட கட்ட முடியாதுங்கிற மாதிரி எல்லாரும் வாய்க்கிடியே பேசுவான். ஆனா ஒரு பிரச்சனை ஒருத்தனும் உதவி தர மாட்டான். அப்புறம் கடைசி என்ன சொல்றேன்னா, மத்தவங்க கிட்ட ஷோ ஆஃப் பண்ணி பீத்துறதுக்கு உன்னை நீயே ட்ராப்ல விழ வச்சுக்காத, உங்க அப்பா அம்மா விழ வைக்காது. அண்ட் எதை ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் இருக்க ரிசோர்சஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணு. எடுத்தேன் பாரு ஒரே சொருவு தாய்லாந்துக்கு ஒரு ட்ரிப்புங்கிற மாதிரி முதல்ல இங்க பக்கத்தால இருக்க இடத்துக்கு ட்ரிப்புக்கு போ, அப்புறம் தாய்லாந்து போய்க்கலாம். அண்ட் ஒரு ட்ரீம்ங்கிறது உன்னோட ஓன் எஃபர்ட்ஸ் போட்டு உன்னோட ஓன் காசை வச்சு அச்சீவ் பண்றது. உங்க அம்மா அப்பா காசுல அச்சீவ் பண்றது பேர் ட்ரீம் கிடையாது.